2025ஆம் ஆண்டுக்கான உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கொழும்பு மாவட்டம் மக்ரகம நகரசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 40,890 வாக்குகளை பெற்று 24 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 12,000 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 1 5,627 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 5,247 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. சர்வஜன அதிகாரம் 4,233 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 4 2,727 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும் கைப்பற்றியிருக்கிறது. அதேபோன்று கிளிநொச்சி மாவட்டம் கரட்சி பிரதேச சபை தேர்தல் தொகுதிகளினுடைய முடிவுகள்: இலங்கை தமிழரசு கட்சி 20,962 வாக்குகளை பெற்று 20 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி 7,319 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 5,058 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 2,712 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 2,195 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 1,664 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஈழமக்கள் ஜனநாயக கட்சி 493 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது. ரத்தினபுரி மாவட்டத்தின் குருவிட்ட பிரதேச சபை தேர்தல் முடிவுகள்: தேசிய மக்கள் சக்தி 26,077 வாக்குகளை பெற்று 20 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 15,438 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 8,546 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 3,236 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் முன்னணி 4,291 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 1 3,366 வாக்குகளை பெற்று 1 ஆசனம், சுயேட்சை குழு 2 3,347 வாக்குகளை பெற்று 1 ஆசனம், ஜனநாயக இடதுசாரி முன்னணி 210 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது. அதேபோன்று கொழும்பு மாவட்டம் தெகியவளை கல்கிச மாநகர சபை தேர்தல் முடிவுகளாக: தேசிய மக்கள் சக்தி 33,764 வாக்குகளை பெற்று 29 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. அதேபோன்று ஐக்கிய மக்கள் சக்தி 14,608 வாக்குகளை பெற்று 10 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி 7,555 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 6,242 வாக்குகளை பெற்று 4 ஆசனங்களையும், அதேபோன்று சர்வஜன அதிகாரம் 4,508 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், பொதுஜன ஐக்கிய முன்னணி 2,172 வாக்குகளை பெற்று 2 ஆசனத்தையும், சுயேட்சை குழு 638 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கிறது. காலி மாவட்டம் நெலுவ பிரதேச சபை தேர்தல் முடிவுகளாக: தேசிய மக்கள் சக்தி 6,213 வாக்குகளை பெற்று 6 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. ஐக்கிய மக்கள் சக்தி 5,009 வாக்குகளை பெற்று 9 ஆசனங்களை கைப்பற்றியிருப்பதோடு, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2,613 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கின்றது. ஐக்கிய தேசிய கட்சி 1,188 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும், சர்வஜன அதிகாரம் 443 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் கைப்பற்றியிருக்கின்றது. அது மட்டுமின்றி காலி மாவட்டம் அம்பலாங்குடி பிரதேச சபை தேர்தல் முடிவுகளும் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. தேசிய மக்கள் சக்தி 14,000 வாக்குகளை பெற்று 11 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 8,222 வாக்குகளை பெற்று 5 ஆசனங்களையும், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 4,779 வாக்குகளை பெற்று 3 ஆசனங்களையும், சுயேட்சை குழு 2,583 வாக்குகளை பெற்று 2 ஆசனங்களையும், ஐக்கிய தேசிய கட்சி 1,851 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தினையும், சர்வஜன அதிகாரம் 881 வாக்குகளை பெற்று 1 ஆசனத்தையும் பெற்றிருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் தேர்தல் தொடர்பிலான நிலவரங்களை அறிந்து கொள்வதற்கு தொடர்ச்சியாக சிறப்பு நேரலையோடு இணைந்திருப்போம். வாக்காளர்கள் தம் பிரதேசத்தின் அரசியல் தலைமைகளை தேர்ந்தெடுக்கும் ஒரு களம். ஊழல் ஒழிப்பு, அபிவிருத்தி, வளமான நாடு என்று தெற்கின் மக்கள் படையெடுக்க இடுப்பு இறையாண்மை என்று வடகிழக்கு மக்கள் முன்னகரும் ஒரு தேர்தல் நிலவரம். 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 262 பிரதேச சபைகளுக்கான
உறுப்பினர்களை தெரிவு செய்யும் ஒரு நாள். 1,72,96,330 வாக்காளர்கள், 49 கட்சிகள், 257 சுயேட்சை குழுக்களை பிரதிநிதித்துவப்படுத்திய 75,589 வேட்பாளர்கள். ஸ்ரீலங்கா உள்ளூராட்சி சபை தேர்தல் 2025 சிறப்பு நேரலை.